இப்போ போகிறோம், கார் நம்ம ட்ரைவ் பண்ணுறோம். ஸோ அதை என்ன பண்ண போகிறோம், டச் பண்ணி தான் நம்ம ட்ரைவ் பண்ண போகிறோம். காரை நம்ம பார்க்குறோம். ஸோ அதில் பார்க்குறதும் இருக்குது, தொடுறதும் இருக்குது. அதே மாதிரி நம்ம ஒரு பிரியாணி சாப்பிட்றோம், இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸை நம்ம டேஸ்ட் பண்ணுறோம். இல்லை ஒரு மியூசிக் இருக்குது, அதை நம்ம கேட்குறோம். ஸோ இது எல்லாமே நம்ம உணர்வுகளை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய பெயர் சொல்ல தான் என்னென்னு சொல்கிறோம், கான்க்ரீட் நவுன். ஓகேவா ஸ்டூடெண்ட்? அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய நவுன் வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னு சொல்கிறோம். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இருக்கக்கூடிய 5 சென்ஸு. ஓகேவா? சென்ஸ்னால் என்ன, நம்ம அழுகிறது, சிரிக்கிறது, கோவப்படுறது, அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய எமோஷன்ஸை மென்ஷன் பண்ணி வரக்கூடிய நவுனுக்கு பேர் தான் என்னது, அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், an abstract noun names in idea, feeling, emotion or quality that control cannot be detected by your 5 sense. ஓகேவா? ஸோ நம்மளை அறியாமல் வரக்கூடிய நம்மளுடைய ஃபீலிங், எமோஷன்ஸ் நம்ம கட்டுப்படுத்த முடியாமல் நம்மளுடைய வெளிப்படுத்துவோம் இல்லையா, அழுகிறதா இருக்கட்டும், சிரிக்கிறதா இருக்கட்டும், சந்தோஷப்படுறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் அடிப்படையாக வைத்து வரக்கூடிய பேர் சொல்லுக்கு பேர் தான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், prettiness, pleasure, annoyance, skill, nature, communication, love, velocity, educationன்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, நான் எக்ஸாம்பிளுக்கு நேச்சர், நம்ம அதை என்ன பண்ண முடியும், வா ஒண்டர்ஃபுல், ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குற, அதை நம்ம ஃபீல் பண்ண முடியும். அங்கே இருக்கக்கூடிய இடத்த வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம மனசில் நம்ம அதை ரசித்து பார்க்க முடியும். அந்த ரசிக்கிறதுக்கு பேர் தான் அப்ஸ்ட்ராக்ட்னு சொல்கிறோம். லவ், அது ஒரு ஃபீலிங், அதை நம்மளால் எக்ஸிக்யூட்டே பண்ண முடியாது. ஸோ அதுக்கும் பேர் என்னது, அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னு. இந்த மாதிரி நம்ம உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது, அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னு சொல்கிறோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 4 டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோம். மொத்தம் நவுனில் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். அதில் மொத்தம் 4 நவுனை பற்றி இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோன்னு நான் நினைக்கிறேன். அந்த டீட்டெயில்ஸான விளக்கம் வந்து உங்களுக்கு கிளியராக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்டோ இல்லை உங்களுக்கு இந்த நவுனில் இன்னும் டீட்டெயில் தேவைப்படுதுன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் எந்த நவுனுக்கு உங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுங்கிறத கொஞ்சம் ஹைலைட் பண்ணி சொன்னீங்கன்னா நான் இன்னும் ஷார்ட்ஸில் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை நான் உங்களுக்கு அதிகமாக நான் கொடுக்குறேன். ஸோ வந்து நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. அது இல்லாமல் வந்து ஷார்ட்ஸில் நிறையா பார்க்குறீங்க, நம்ம வீடியோஸை ஃபுல்லாக பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஸோ வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்தா தான் நம்ம கிளாஸ் எதுக்கானதுங்கிறது உங்களுக்கு ஃபுல்லாகவே புரியும். ஷார்ட்ஸில் பார்த்தா மட்டும் புரியாது. ஸோ வீடியோஸும் நீங்கள் ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக நீங்கள்